ராமாயணம் இது நாடறிந்த கதை. நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடும் அறிந்த கதை. கடவுளின் அவதாரமான ராமன் அரக்கனான ராவணனை வதம் செய்த இக்கதையை ஒவ்வொரு இந்தியனும் அறிவர். ஆனால் வரலாற்றில் எப்போதும் நிகழ்வது போல வெற்றியாளர்களின் கண்ணோட்டத்தில் சாதகமாக திருத்த எழுதப்பட்ட ஒரு கதையாக இருந்தால் நம்மிடம் கூறுவதற்கு ராவணனிடமும் அவரது மக்களிடமும் வேறொரு கதை இருந்தால் ராவணன் மற்றும் அவரது அசுர மக்களின் மகத்தான் என்ற வீர காவியம் இதுவரை சொல்லப்படவில்லை. ஆனால் 3000 வருடங்களுக்கு மேலாக அடைக்க ஒடுக்கப்பட்டு வைத்திருந்த ஓரினத்தால் தலைமுறையாக இக்கதை போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. இதுவரை இக்கதையை எந்த அசுரனும் சொல்ல துணிந்திருக்கவில்லை. மடிந்து போனவர்களும் வீழ்த்தப்பட்டவர்களும் தங்களது வீர கதையை எடுத்துரைக்கிறார்கள். வாருங்கள் காண்போம். தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்றன் சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குதடா. அன்று அந்த இலங்கையின் ஆண்ட மரத்தமிழன் ஐயரிடு திசை முகத்தம் தன் புகழை வைத்தோன். குன்றெடுக்கும் பெருந்தோழன் கொடை கொடுக்கும் கையான் குள்ள நரி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம். என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் ராவணன் கான் அவன் நாமம் உலகம் அறியும். ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் வில்லனாக சித்தரிக்கப்பட்டு வந்துள்ளேன். எனது இறப்பு இந்நாட்டின் மூளை முடுக்கு எல்லாம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன்? என் மகளுக்காக நான் தேவர்களின் கடவுளை எதிர்த்தேன் என்பதனாலா, அல்லது தேவர்களின் ஆட்சியின் கீழ் கொடிகட்டி பறந்து சாதிய சமுதாயத்தின் நுகத்தடியில் இருந்து ஓர் இனத்தை விடுவித்தேன் என்பதனாலா? நீங்கள் இதை வெற்றியாளர்களின் கதையான ராமாயணத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது ராவணநாயத்தை கேளுங்கள். இது அசுர இனத்தைச் சேர்ந்த ராவணனாகிய எனது கதை. இது வீழ்த்தப்பட்டவர்களின் வீரக்கதை. ரிஷி விஸ்ரவன் மற்றும் அசுரகுல இளவரசி கைகேசி இருவருக்கும் பிறந்த மூத்த மகன் ராவணன். கும்பகர்ணன், சூர்பனகை மற்றும் விபீஷணன் ஆகிய மூவரும் ராவணனின் உடன் பிறந்தவர்கள். பத்ரன், பிரகஸ்தன் ஆகிய இருவரும் ராவணனின் நண்பர்கள். ரிஷி விஸ்ரவன் தனது ஆட்சியை ராவணனின் மாற்றான் தாய் மகனான குபேரனுக்கு ஒப்படைத்துவிட்டு மற்றவர்களுக்கு வேதம் கற்றுக் கொடுப்பதில் ஆர்வம் காட்டுகின்றார். சிறிது காலத்தில் ராவணனின் குடும்பம் வறுமையால் வாட ஆரம்பிக்கின்றது. கைகேசியால் தனது குழந்தைகளின் பசியை போக்குவதற்கு கூட வழியில்லாமல் இறுதியாக ராவணனின் மாற்றான் தாய் மகனான குபேரனின் அரசவைக்கு உதவி கேட்டு செல்கின்றனர். அப்பொழுது குபேரனின் அரசவை, குபேரா, உன் சகோதரர்களை பார், எப்படி பசியால் வாடுகின்றனர் என்று. எங்களுக்கு வாழ வழி ஏதாவது செய்வாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நாடி வந்துள்ளோம். இவ்வாறு யாசகம் கேட்டு வருவதே உங்கள் குல வழக்கமா? இதுவே கடைசி முறை. எடுத்துச் செல்லுங்கள். யார் அங்கே? இவர்களை வெளியே அனுப்புங்கள். தன்னை நாடி உதவி கேட்டு வரும் மக்களை இழிவுபடுத்துகிறாயா? உனது கொடுகோலாட்சியை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். குபேரனின் கொடுங்கோல் ஆட்சி. சில வருடங்களுக்கு பின்பு ராவணனும் கும்பகர்ணனும் தனது மாமன் குழந்தைகளின் பசியை போக்க பால் கொண்டு வர குபேரனின் அரண்மனைக்குள் நுழைகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக இருவரும் காவலாளிகளிடம் மாட்டிக்கொள்கின்றனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு குபேரனின் அரசவையில் நிறுத்தப்படுகின்றனர். இதை பற்றி அறிந்த குபேரன் இதற்கு காரணமாக இருந்த மாரீசனையும் கைது செய்து அரசவைக்கு இழுத்து வருமாறு ஆணையிடுகின்றார். எனது மாற்றாந்தை மகன்களை இவ்வாறு செய்தது யாசகம் கேட்பது இல்லையே திருத்துவது, இதுவே உங்கள் வேலை. என் குழந்தைகளின் பசியை போக்க வந்த
உங்களுக்கு இந்த நிலைமை? ஐயோ கடவுளே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எனக்கே கொடுத்து விடுங்கள். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை உனக்கே கொடுக்கின்றேன். உமக்கு 7 வருட சிறை தண்டனை. காவலா மாரிசனை செக்காலிக்கு இழுத்துச் செல். இவர்கள் இருவரையும் வெளியே அனுப்புங்கள். அவரை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். குழந்தைகளின் பசியை நீக்க வந்த இவர்களுக்கு இந்த நிலைமை. பச்சிலம் குழந்தை கூட பட்டினியால் வாடும் இந்த கொடுங்கலாட்சி என்றைக்குதான் முடிவுக்கு வருமோ? நமது அசுரகுல சாம்ராஜ்யத்துக்கு என்றுதான் விடுவு காலம் வருமோ தெரியவில்லை. ராவணன் குபேரனிடமிருந்து இலங்கையை கைப்பற்ற திட்டம் தீட்டுதல். சில வருடங்களில் ராவணன் பல வித்தைகளில் சிறந்தவனாகவும் வீணை மீட்டுவதில் பெரும் ஆற்றல் கொண்டவனாகவும் வளர்கிறார். மேலும் குறுகிய காலத்தில் பெரிய வணிக வியாபாரியாக வளர்ந்து பெரும் உடல் பலமும் குபேரனை எதிர்க்கும் அளவிற்கு மிக பெரும் படைபலத்தையும் உருவாக்குகிறார். ராவணனுடன் இருக்கும் அனைவரும் அவரை அரசனாகவே பாவிக்க ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள், மேன்மை பொருந்திய அரசே, எப்படியாவது நாம் இலங்கையை கைப்பற்ற வேண்டும். நீங்கள் தான் நம் அசுரகுல மக்களையே காப்பாற்ற வேண்டும். குபேரனால் நம் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். ஆம், பத்ரன் சொல்வதும் சரிதான். நம் அசுர குலத்திற்கு நல்லாட்சி அமைய வேண்டும். இல்லையேல் நம் மக்கள் பசி பட்டினியால் அழிந்து விடுவர். ஆமண்ணா, மக்கள் நமக்கு உதவ தயாராக உள்ளனர். பத்ரா, படையை திரட்டு. நாம் விரைவாக இலங்கைக்குள் நுழைய வேண்டும். குபேரனை தோற்கடிக்கும் வரை என் கண்கள் உறங்காது. ஆகட்டும் இளவரசே, உடனே ஏற்பாடு செய்கிறேன். இலங்கைக்குள் நுழைய வணிக வியாபார யுத்தியை கையாளலாம். நாம் கப்பல் படையை கொண்டும் அசுர மக்களின் ஆதரவுடனும் நாம் நாட்டிற்குள் நுழைய வேண்டும். கும்பகர்ணா, நீ ஆயுதங்களை தயார் செய். சரி அண்ணா. மாமா, நீங்கள் மயன்பள்ளியிலிருந்து பொறியாளர்களை வரவழைத்து கப்பல் கட்டுமான பணியை உடனே தொடங்குங்கள். இதோ உடனே செயல்படுத்துகிறேன் ராவணா. பிரகஸ்தா, கும்பகர்ணன் சொல்வது போல் படைகள் தயாராகட்டும். அப்படியே ஆகட்டும் அரசே. கப்பல் மூலம் வணிக வியாபாரிகளாக இலங்கைக்குள் ராவணனின் படைகள் நுழைந்தன. குபேரன் எதிர்பாராத நேரத்தில் ராவணனின் பெரும் படை அரண்மனைக்குள் நுழைந்து குபேரனின் படையை தோற்கடித்து இலங்கையை கைப்பற்றியது. குபேரன் மற்றும் இளவரசர்கள் நாட்டை விட்டு வெளியேறி அழகாபுரியை அடைந்தனர். இலங்கை பேரரசன் ராவணனுக்கு வெகு விமரிசையாக முடிசூட்டு விழா நடைபெறுகிறது. இன்று நம் அசுரகுல மன்னராக ராவணன் முடிசூட்டப்படுகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். இன்று நம் அசுரகுல மன்னராக ராவணன் முடிசூட்டப்படுகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். பேரரசர் ராவணன் தன் தாயின் கையால் முடிசூட்டப்படுகிறார். அசுரத்தை காக்க வந்த லங்கேஸ்வரனை வாழ்க 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 வாழ்க. திரிலோக அதிபதியே வாழ்க 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 வாழ்க. பேரரசன் ராவணன் வாழ்க 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 வாழ்க. ராவணா, நீ நினைத்தது போலவே இலங்கையை கைப்பற்றி விட்டாய். இனி அடுத்தது உன் திருமணம் தான். ஆமாரிசா, நீ சொல்வது சரிதான். மயனவர்களே, உங்கள் பெண் மண்டோதரி ராவணனைப் போலவே வீரத்தில் சிறந்தவர். அவள் என் மருமகளாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு சம்மதமா? இதற்கு மக என்ன புண்ணியம் செய்தாலோ எனக்கு முழு சம்மதம் அரசியாரே. மிக்க மகிழ்ச்சி. மக்கள் மற்றும் அனைவரின் முன்னிலையில் ராவணன் திருமணம் நடைபெறுகிறது. இலங்கையின்
மகிழ்ச்சி காலம். பார்த்தீர்களா, நம் மன்னர் ராவணன் வந்தவுடன் மக்கள் அனைவரும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. வீதி எங்கும் ஒரு வீணையின் ஒலியும் ஆடலும் பாடலும் தான் பாருங்கள். ஆமாம், எல்லோரு வீட்டிலும் மக்கள் பசிப்பட்டினி இல்லாமல் நிம்மதியாக உறங்குகிறார்கள். மன்னன் மீட்டுகின்ற வீணையின் இசையில் மக்களுக்கு பசி கூட தெரியவில்லை. இங்கு பித்தனம் கூட ஒழுங்காக வைத்து விட்டான் பாருங்கள். இதெல்லாம் இந்த இலங்கையை தவிர எங்காவது நடக்குமா? வாருங்கள் வாருங்கள், அங்கேதோ நம் மன்னரை வாழ்த்தி நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள். பார்க்கலாம் வாருங்கள். வாருங்கள் வாருங்கள்.
ராவணன் வட இந்தியாவை நோக்கி படையெடுக்க முற்படுதல். திரகஸ்தா, மாமா மற்றும் மந்திரிகள் அனைவரிடமும் நாம் வட இந்தியாவை நோக்கி படையெடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துவிடு. நாம் ஆயுதங்களையும் படைகளையும் தயார் செய். ஆகட்டும் அரசே. நாம் ஏன் போரை தொடக்க வேண்டும்? வேதங்கள் கற்ற தேவாரசர்களை எதிர்த்து நாம் போர் செய்ய வேண்டுமா என்று சற்று சிந்தியுங்கள். இவ்வாறு பேசுவது உனக்கு வழக்கமாகிவிட்டது. உன்னை போல் வேதங்கள் கற்றால் மட்டும் போதாது, நம் நாட்டிற்காக போர் செய்ய வீரமும் அவசியம். அண்ணா, வடக்கு நோக்கி போர் தொடுப்பதே சிறந்த திட்டம். ராவணன் போருக்கு செல்லுதல். ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பெண் குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தையின் மேல் ராவணன் அதீத அன்பு வைத்துள்ளார். வாருங்கள் பண்டிதரே, அமருங்கள். வணக்கம் அரசே. ஒரு வருத்தமான செய்தியுடன் வந்துள்ளேன். என்னை மன்னித்து விடுங்கள். இளவரசி பிறந்த நேரத்தின்படி நம் அசுரகுலமே அழிய போகின்றது. பண்டிதரே, போதும் உங்கள் பேச்சு. யார் அங்கே? இவரை வெளியே அனுப்பு. இந்த குழந்தையுடனே நாம் இருந்து விட்டால் என்ன? எதற்கு இந்த ஆட்சி, போர், அதிகாரம் எல்லாம்? இந்த பிஞ்சு குழந்தையுடன் இருந்தால் நேரம் போகுவதே தெரியவில்லை. இந்த குழந்தையா அசுரகுலத்தை அழிக்கப் போகின்றது? அண்ணா, போருக்கு செல்ல அனைத்து படைகளும் தயாராக உள்ளது. நாம் செல்லலாம், வாருங்கள். ராணியாரே, நான் போருக்கு சென்று வருகிறேன். குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கொள். சென்று வாருங்கள் அரசே. நம் குழந்தையை பாதுகாப்பாக நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி மகாராணி, வருகிறேன். ராவணன் போருக்கு சென்ற பிறகு இலங்கை அரண்மனையில் பத்ரா, அரசர் ராவணன் அக்குழந்தையின் மேல் அதிக அன்பு வைத்துள்ளார். இக்குழந்தை நம் நாட்டுக்கு நல்லதல்ல. இக்குழந்தையை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சென்று கொன்றுவிடு. அவ்வாறே செய்கிறேன். பத்ரன் குழந்தையை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் செல்கிறான். அப்பொழுது அவ்வழியே ஜனகன் மகாராஜா மற்றும் காவலர்கள் வருகிறார்கள். எப்படி இந்த குழந்தையை கொல்வது? இப்படியே இங்கே வைத்துவிட்டு சென்று விடலாமா? யாரோ வருவது போல் சத்தம் கேட்கிறதே. குழந்தையை பத்ரன் காட்டிற்குள் வைத்துவிட்டு மறைந்து கொள்கிறான். அரசே, அங்கே பாருங்கள், ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. என்ன குழந்தையா? இந்த காட்டிலா? இங்கு எப்படி வந்தது? அரசே, இக்குழந்தை பார்க்கவே அழகாக உள்ளது. ஆம், நான் இக்குழந்தையை எடுத்து வளர்க்க போகின்றேன். எங்களுக்கு குழந்தை இல்லை என்று அந்த கடவுளே பார்த்து அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு சீதா என்று பெயரிடுகிறேன். ஜனகன் மகாராஜா குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுதல். அரசி சுனைனா, எங்கே இருக்கிறாய்? பாருங்கள் அரசே, என்ன குழந்தையுடன் வந்துள்ளீர்கள்? யார் குழந்தை இது? நான் காட்டிற்கு வேட்டையாட சென்ற போது இக்குழந்தை தனியாக அழுது கொண்டிருந்தது. அங்கிருந்து எடுத்து வந்தேன். அப்படியா? இவ்வளவு அழகான குழந்தையை காட்டிற்குள் விட்டு செல்ல எப்படி மனம் வந்ததோ? ஆமரசி, இக்குழந்தைக்கு சீதா என்று பெயரிட்டுள்ளேன். சீதா, சீதா. கைப்பற்றிய வட இந்திய பகுதிகளை புறக்கணித்து இலங்கைக்கு திரும்புதல். வட இந்தியாவை நோக்கி படையெடுத்ததில் அயோத்திய மன்னன் அனர்ணியனும் பல சிறு மன்னர்களும் ராவணனால் தோற்கடிக்கப்படுகின்றனர்.
பிறகு அங்கு சூறையாடும் அளவிற்கு ஒன்றும் இல்லாததை அறிந்து ராவணனும் அவன் படைகளும் கிழக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து பின்னர் மிதிலை என்ற சிறிய தேவ சாம்ராஜ்யத்தை அடைந்தனர். இங்க என்ன உள்ளது என்று படையெடுத்து வந்தோம் என்று எனக்கு புலப்படவில்லை. வட இந்தியாவில் நாம் கைப்பற்றிய இந்த சாம்ராஜ்யங்கள் நமக்கு தேவையில்லை. ஆம் கும்பகர்ணா, கவனித்தாயா? இங்கு நான் பார்த்த அனைத்தும் வினோதமாக காட்சியளிக்கிறது. பெண்கள் முகத்திரையை அணிந்திருக்கின்றனர். பெண்கள் நடக்கும் பொழுது அவர்களது கண்கள் தங்களது பாதங்களில் நிலைத்திருந்தன. ஆம், இப்படி அளவுக்கு மீறி பணிந்து போகும் பெண்களை என் வாழ்வில் நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு வித்தியாசமான கலாச்சாரமாக இருக்கிறதே. நம் சாம்ராஜ்யங்களில் பார்த்திராத பல நூற்றாண்டு பின்தங்கிய நாகரிகமாக இருக்கிறதே. ராவணன் அரண்மனையை அடைந்தவுடன் நான் போரில் வெற்றி பெற்று விட்டேன். ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? எங்கே என் மகள்? அரண்மனைக்கு வந்ததிலிருந்து நான் அவளை பார்க்கவே இல்லையே. அரசே, நான் அறிந்திராத நேரத்தில் நம் குழந்தை ஏதோ செய்து விட்டார்கள். உங்கள் மாமனும் பத்ரனும் தீ விபத்தில் குழந்தை இறந்து விட்டதாக கூறுகின்றனர். நம் குழந்தையை என்னிடம் காட்டவே இல்லை. பத்ரா, எங்கே என் மகள்? என் மகளை என்ன செய்தீர்கள்? அரசே, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். உங்கள் மகள் மிதிலை நாட்டில் இளவரசியாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள். எதற்காக இப்படி செய்தீர்கள்? யார் உன்னை இவ்வாறு செய்ய சொன்னது? அக்குழந்தையால் இந்த சாம்ராஜ்யமே அழிய போகின்றது என்பதை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அதனால் இவ்வாறு செய்துவிட்டோம். என்னை மன்னித்து விடு ராவணா. கோபத்தில் ராவணன் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறான். சில நாட்கள் கழித்து உளவாளி, என் மகள் எவ்வாறு வளர்கிறாள் என்பதை அவ்வப்போது தெரியப்படுத்து. இப்பொழுதே நீ மிதிலைக்கு செல். சரி அரசே, இளவரசி சீதாவின் நிலை பற்றி அவ்வப்போது தகவல் தெரிவிக்கிறேன். தேவர்குலத்தில் வளர்க்கப்பட்டாலும் சீதா அசுரகுல மங்கைகள் போலவே வில் வித்தையிலும் வீரத்திலும் சிறந்தவளாக ஜனக மகாராஜாவிடம் வளர்ந்து வருகிறாள் என்பதை உளவாளி அவ்வப்போது ராவணனுக்கு தெரியப்படுத்துகிறான். பல வருடங்களுக்கு பிறகு உளவாளி கொடுத்த தகவலின்படி சீதாவின் சுயம்பரம் நடப்பது தெரிந்து ராவணன் மற்றும் மாரீசன் இருவரும் புஷ்பக விமானம் மூலம் மிதிலையை அடைகின்றனர். ராமன் சீதா திருமண வைபவம். அரசர்கள் மற்றும் இளவரசர்களே, இன்று ஒரு மங்களகரமான நாள். என் அன்பு மகள் சீதையின் சுயம்பரம் நடக்கும் நாள். உங்களுக்கு இடையே இருக்கின்ற மிகவும் துல்ச்சனான ஒருவர் தான் போட்டியில் வென்று என் அழகிய மகளை மணக்கப் போகின்றீர். என்ன இது? ஒரு வினோதமான போட்டி. ஒரு மணப்பெண் என்பவள் ஒரு போட்டியில் வெல்லப்பட வேண்டிய பரிசு பொருளா? தேவர்கள் குலத்தைச் சேர்ந்த எந்த பட்டிக்காட்டான் என் மகளை மணமுடிக்கப் போகிறானோ தெரியவில்லை. ராவணா, ஒருவேளை சீதா அசுரர்களுக்கு மரணத்தையும் அழிவையும் கொண்டு வருவாள் என்ற ஜோதிடர்களின் கணிப்பு சரியாகிவிட்டால் என்ன செய்வது? மாமா, அதெல்லாம் எதுவும் நடக்காது. இங்கே பாருங்கள், தெருக்கள் சுத்தமாக இல்லை, தண்ணீர் வடிகால் அமைப்பு முறை எதுவும் இல்லை.
அரண்மனையோ இலங்கையின் நடுத்தரு விவசாயின் ஒருவனின் பெரிய வீட்டை போல் உள்ளது. இங்கே என் மகள் சீதா இருக்கக்கூடாது. சரி, என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம். எப்படியாவது சுயம்பரம் நடக்க விடாமல் நிறுத்திவிடலாம். வணங்குகிறேன் மகாராஜா. என் பெயர் ராமன். அயோத்தியின் இளவரசன் நான். தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மகன். அயோத்தியா, இந்த பெயரை முன்பு எங்கோ கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓ, அரசன் அனன்னியன். அடக்கடவுளே, பாதி அளவு கூட இல்லாத அந்த ஒற்றை குதிரை நகரமா? அந்த கடைசி அரசனை நெடுங்காலத்துக்கு முன்பே தீர்த்து கட்டியிருந்தேனே. அயோத்தியில் அரசர்கள் எப்போது காளான்களைப் போல முளைத்தனர்? ராவணன் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கும் போதே ராமன் வில்லில் நாணை ஏற்றி போட்டியில் வெல்கிறான். அதன் பிறகு காதை பிளக்கும் ஒரு உற்சாக கரகோஷத்துடன் ராமனும் சீதையும் கணவன் மனைவியாக ஆனார்கள். ராவணன் கண்களில் நீர் நிரம்பியது. தன் மகன் மேகநாதனைப் போலவே ராமன் மிகச்சிறந்த வீரனாக இருக்கிறான் என்ற மகிழ்ச்சியில் ராவணனும் மாரீசனும் இலங்கைக்கு திரும்பினர். ராவணன் சீதையை இலங்கைக்கு அழைத்து வருதல். சில நாட்களுக்கு பிறகு உளவாளி அயோத்தியில் நடப்பதை பற்றி ராவணனிடம் தெரிவித்தல். பேரரசே, உங்களது மருமகன் ராமன் தன் தந்தையின் சொல் கேட்டு தன் ராஜ்யத்தை தம்பி பரதனுக்கு விட்டுவிட்டு சீதா மற்றும் லக்ஷ்மணனுடன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்கிறார். அரசே, ராமர் வீரனாகவும் வில்வித்தையில் சிறந்தவர் என்றும் அவர் நமது மகளை நன்றாக பார்த்துக் கொள்வார் என்றும் சொன்னீர்களே. நம் மகளின் நிலை இப்படியாகிவிட்டதே. கவலைப்படாதே மண்டோதரி, நம் மகளை அவ்வாறு சிரமப்பட விட்டுவிட மாட்டேன். ராமன் இவ்வளவு முட்டாளாக இருப்பான் என்று நான் சிறிதும் எண்ணவில்லை. இங்கு நடப்பதை எல்லாம் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட ஒரு அரசனுடைய மனைவியாக என் மகள் இருக்க வேண்டும். உடனே சென்று நம் மகளை அழைத்து வாருங்கள். கவலைப்படாதே மண்டோதரி, நானும் ராவணனும் சென்று சீதையை அழைத்து வருகிறோம். இலங்கையில் சீதா. சீதையை அழைத்து வருவதற்காக ராவணனும் மாரீசனும் சென்றபொழுது அங்கிருந்த ராமன் லக்ஷ்மண் இருவரையும் திசை திருப்புவதற்காக மான் தோலை போர்த்தி சென்ற மாரீசன் லக்ஷ்மணனால் அம்பு எய்தி கொல்லப்பட்டார். அந்த சமயம் ராவணன் தன் மகள் சீதாவை இலங்கைக்கு புஷ்பக விமானம் மூலம் தூக்கிச் சென்றார். சீதா இலங்கையில் ஜொலித்துக் கொண்டிருந்த சந்தைகள், பசுமை நிற நெல் வயல்கள், அசைந்தாடி கொண்டிருந்த தென்னை மரங்கள், பறந்து விரிந்த ராஜவீதியில் உயரமான கோட்டைகள், அரண்மனைகள் ஆகியவற்றை பார்த்து வியந்து போனாள். ஏன் என்னை பிரபு ராமனிடம் இருந்து பிரித்து அழைத்து வந்தீர்கள்? யார் நீங்கள்? எதற்காக இப்படி செய்தீர்கள்? சீதா, நீ எனது ஒரே மகள். இந்த அசுரகுலத்தின் இளவரசி. இந்த சாம்ராஜ்யம் உன்னுடையது. நீ இங்குதான் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீங்கள் எப்படி என் தந்தையாக முடியும்? என் ராமன் இருக்கும் இடம்தான் என்னுடையது. உங்களது சாம்ராஜ்யம் பெரியதாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய மகிழ்ச்சி என் ராமனிடம் இருப்பதுதான். சீதா இவ்வாறு உன் தந்தையிடம் பேசுவது சரியில்லை. என்னது, நம் அரசரின் மகளா இவர்? ஆம், நம் மன்னரை போலவே தெரிகிறாரே. நம் அசுரகுலம் அங்கே போலதான் தோற்றம் உள்ளது. அசுரகுல இளவரசி சீதா தேவி வாழ்க 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 வாழ்க. ராமன், லக்ஷ்மணன், அனுமான் ஆகிய மூவரும் சீதையை மீட்டு வருவதற்கான திட்டமிடல். லக்ஷ்மணா, ராவணனை அழித்தால் மட்டுமே நம்மால் சீதையை மீட்க முடியும். உடனே அதற்கு ஏதேனும் வழி செய்ய வேண்டும். ராவணனின் பெரும் சாம்ராஜ்யம் பற்றி நம் அனைவரும் அறிந்தது. நம்ம அவர்கள் மீது போர் தொடுப்பது அவ்வளவு எளிதல்ல. நமக்கு அதற்கு பெரும் படை தேவைப்படுகிறது.
நாம் சுக்ரீவனின் படைத்தளபதி அனுமன் உதவியை நாடலாம். அவர்களிடம்தான் பெரும் வானர் படை உள்ளது. நீ சொல்வது சரிதான் லக்ஷ்மணா. அனுமான் இங்கு வருவதற்கு உடனே ஏற்பாடு செய். சரி அண்ணா. அனுமான் ராமனை சந்தித்தல். ஸ்ரீராமச்சந்திர பிரபுவே, தங்களை வணங்குகிறேன். தாங்கள் என்னை அழைத்ததற்கான காரணம்? என் சீதையை ராவணன் இலங்கையில் சிறை வைத்திருப்பதை நீ அறிவாய் என்று நினைக்கிறேன். சீதையை மீட்க உனது உதவியை நாடுகிறேன். இப்பொழுதே இலங்கைக்கு சென்று அங்குள்ள நிலவரத்தை எனக்கு தெரியப்படுத்து. அப்படியே ஆகட்டும் பிரபுவே, நான் சென்று வருகிறேன். அனுமான் இலங்கையை அழித்தல். இப்பொழுது அனுமான் இலங்கைக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் சீதையை பார்க்க முற்படுகிறார். ராம தூதுவனாக வந்திருப்பதை அறிந்த ராவணனின் மகன் மேகநாதன் அனுமானை சிறை பிடிக்கிறார். வானரனே, நீ என்ன நோக்கத்திற்காக இலங்கைக்குள் நுழைந்தாய்? எதற்காக இவ்வாறு கோட்டைக்குள் புகுந்த அனைத்தையும் சேதப்படுத்தினாய்? என் பெயர் அனுமான், மாருதியின் மகன். ஸ்ரீராமச்சந்திர பிரபுவின் தூதுவனாக வந்திருக்கிறேன். அனுமான் அவர்களே, தூதுவர்கள் நடிரவில் யாருக்கும் தெரியாமல் அத்துமீறி நுழைவதில்லை. நீ ஒரு உளவாளி என்பதற்கு எங்களிடம் வலிமையான காரணங்கள் உள்ளன. நீ எதற்காக உளவாளியாக இங்கே உள்ளே வந்தாய்? அவனை பாதாள சிறைக்குள் தள்ளி சவுக்கடி கொடுத்தால் பேசுகிறானா இல்லையா என்று பார்த்து விடலாம். அரசே, தான் ஒரு உளவாளி அல்ல, ஒரு தூதுவன் என்று ஒருவன் கூறிய பிறகு அனுமானை தூதுவனாகத்தான் நடத்தப்பட வேண்டும். இதுவே நமது நெறிமுறை. சிற்றப்பா, இவன் காவலாளிகளை கொன்று தோட்டத்தை நாசப்படுத்தி உள்ளான். இவன் தூதுவன் அல்ல, குற்றவாளியே. இவனுக்கு ஒரு அடையாள சூடு போட வேண்டும். அடையாள சூட்டால் ஏற்படும் தழும்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் வாளில் தீப்பற்றி வைத்து விடலாம். காவலாளி, அவன் வாளில் தீப்பற்றி வைத்து விடு. எனது வாளில் தீ வைத்து விட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது நான் செல்லும் இடமெல்லாம் தீக்காடாய் மாறப்போகிறது, பாருங்கள். அனுமனின் இந்த செயலால் இலங்கையே தீப்பற்றி எரிந்தது. ராவணா, கெடுநோக்கு கொண்ட அரசனே, உனது இந்த நிலைமைக்கு நீ தகுதியானவன்தான். நீயும் உன் மக்களும் என் ராமனின் கைகளில் மரணத்தை சந்திப்பீர்கள். ஐயோ அரசே, நான் அன்றே கூறினேனே, இக்குழந்தையால் நம் அசுரகுலமே அழிய போகின்றது என்று. நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லையே. இலங்கையில் போர் ஆரம்பம். ராவணனின் சகோதரன் விபீஷணனின் உதவியுடன் வானரப் படையோடு ராமன் இலங்கைக்குள் நுழைகிறார். அப்பொழுது ராமனை வெற்றி வரும் தருவாயில் இருந்த ராவணன் தன் தம்பி விபீஷணனால் பின்முதுகில் வாளால் குத்தப்படுகிறார். ராவணன் நிலை குலைந்த அந்த சமயம் ராமன் தன் அம்பால் ராவணனை வீழ்த்துகிறான். ஒரு மாபெரும் பேரரசன் வீழ்ந்து கிடக்கின்றார். ஒரு மாபெரும் பேரரசன் வீழ்ந்து கிடக்கின்றார். தங்கள் கௌரவத்தையும் சுதந்திரத்தையும் மதிப்பீடுகளையும் கலாச்சாரத்தையும் தங்கள் வீறு வடிவத்துவ தங்களை வெற்றி கொண்ட அந்நிய நாட்டவர்களின்
உரத்த சத்தத்தால் கூட அசுரர்களின் அழுகைகளின் துயரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அழிவெனும் படுகொலியை எதிர்கொண்டிருந்த ஒரு இனத்தின் அழுகையது, ஒரு கலாச்சாரத்தின் மரண அழுகையது. பல வருடங்களுக்கு முன்பு தங்களது கலாச்சாரம் புதுப்பிக்கப்படுவதற்கான ஒரு ஒளிமியமான நம்பிக்கையை அசுரர்கள் பார்த்திருந்தனர். ஆனால் இப்பொழுது அது சிதைந்து போய் கிடந்தது. மறைந்து கொண்டிருந்த சூரியன், கொந்தளித்து கொண்டிருந்த கடலை செந்நிறமாக மாற்றிய வேளையில் எல்லைகளற்ற ஒரு உலகத்தையும் சமத்துவமான ஒரு உலகத்தையும் குறித்து எங்கள் கனவுகளை நாங்கள் குளிதோண்டி விதைத்தோம். சிவ சங்கரனே வந்து வரம் கொடுத்தான். தென்னவன் ராவணன் மீட்டிடும் வீணையின் ஓசையில் ஈசனும் மயங்கிடுவான். சங்கர 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 சிவ சிவ சங்கரனே வந்து வரம் கொடுத்தான். தென்னவன் ராவணன் மீட்டிடும் வீணையின் ஓசையில் ஈசனும் மயங்கிடுவான். உன்னை அரகனாக சித்தரித்தது. 10 கலையிலும் 8 திசையிலும் நீ பெற்ற புகழை மறைத்தது. கலைகளே விரலும் கலைஞனே, லங்கை நாயகா ராவணேஸ்வரா. இவன் அருமையை புலவன் மறைக்கவே பொறுமை இழக்கிறே ஆதி ஈஸ்வரா. இது வீர தீர சூரனாண்ட தேசம், சீறி பாயும் வீர தமிழர் கூட்டம் என்று முந்த நாட்சி அழகு பேசும். ராவண ராவண ராவணா, அசுர படை கொண்டு எதிரிகள் சிதறிடும் பலம் கொண்டு போர்க்களம் ஜெயிப்பவன் ராவண வீர. இவன் புகழ் பட வந்தேன், இவனை போல் வாழ வேண்டும் என்று துடிக்கிற நானும் ராவண பேர. வான்வெளி பறந்தாய், உலகின் முதல் விமானி ஆனாய். ஆதி போற்றும் கடவுளே, நாச கலியுகத்தில் நீ கொடியவனாம். மாதர் போற்றிட வாழ்ந்தவன், தமிழி தவமாய் பெற்ற தமிழ் மகளாவன். மாறும் உலகில் அழியாது உன் புகழ், மரணம் இல்லாத வரம் கொண்டான். நீண்ட துயரத்தை துடைத்திட வேண்டும், மீண்டும் ஒரு முறை பிறந்தினி வா. ஆதி தமிழினம் அழகிய தமிழ் மொழி ஆண்ட பரம்பரை அடங்கிடுமா? மங்கையர் போற்றும் மன்னனாய் வாழ்ந்து சஞ்சலம் இன்றி லங்கையை ஆண்டு. கோள்களை கண்டு வானியல் வென்று சாதனை செய்த ராவணா. நெஞ்சிலே நீதி நேர்மையும் கொண்டு வாய்மையே வீர வேதமே என்று, கொள்கையே ஒன்று தர்மமே என்று வாழ்பவன் இங்கு யாரடா? சிவ 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 நம சிவாய, சிவ 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 நம சிவா, சிவ 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 நம சிவாய, சிவ 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 நம சிவா, சிவ 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 நம சிவாய, சிவ 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 நம சிவா, சிவ 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 நம சிவாய, சிவ 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 நம சிவா. சங்கர 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 சிவ சிவ சங்கரனே வந்து வரம் கொடுத்தான். தென்னவன் ராவணன் மீட்டிடும் வீணையின் ஓசையில் ஈசனும் மயங்கிடுவான். சங்கர 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 சிவ சிவ சங்கரனே வந்து வரம் கொடுத்தான்.